உங்கள் எப்பேற்பட்ட கடனும் தீர பங்குனி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி நாளில் செவ்வாய் ஹோரை நேரமான இரவு 8 to 9க்குள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை மனதார முருகனை நினைத்து நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கடன் தீரும். நம்பிக்கையும் முயற்சியும் ரொம்ப அவசியம். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை, எதிரி தொல்லை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல, இந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், செவ்வாய் ஹோரை நேரம் என்பது நம் எப்பேற்பட்ட கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். மைத்திரேய முகூர்த்த நேரம், சோடசக்கலை நேரம், செவ்வாய் ஹோரை நேரம். இந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தீராத கடன் நிச்சயமாக தீரும். இப்ப இன்று இரவு நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள், முதல்ல பூஜையில முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. ஏற்றி வச்சுட்டு ஒரு சிறிய தட்டு எடுத்து அந்த தட்டு மேல ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம், சும்மா சின்ன துண்டு இருந்தா போதும், ஒரு சதுரமா ஒரு சின்ன துண்டு இருந்தா போதும். அதுல ஒரு துண்டு சுக்கு, ஒரு துண்டு விரலி மஞ்சள், 6 மிளகு வச்சுட்டு, இப்ப நீங்க புஷ்பா அப்படிங்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பெயர் எழுதி எவ்வளவு தொகை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த தொகை அதில் எழுதுங்க. இப்போ ஒரு 4-5 பேருக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னா அவங்களுடைய பெயர் எழுதி அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அந்த தொகை எழுதிட்டு, அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கறதுக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ, ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை அந்த காகிதத்துக்குள்ளே வச்சு சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டி, நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா சுக்கு, மிளகு, மஞ்சள், இதில் அந்த காகிதத்தை நீங்கள் அப்படியே வச்சு மடித்து முருகனுடைய பாதத்தில் வச்சிருங்க. ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் கடன் தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும். அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த காகிதத்தை எரிச்சிட்டு அந்த பணத்தை நீங்கள் அவங்களுக்கே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துடலாம், இல்லை கோயில் உண்டியில் போடுறதா இருந்தாலும் போட்டுடலாம். இல்லைங்கிட்ட ஒரு 10 ரூபா தான் இருந்துச்சு எடுத்து வச்சேன், 5 ரூபா தான் இருந்துச்சு, 100 ரூபா தான் இருந்துச்சு எடுத்து வச்சேன் அப்படின்னா அதை கொண்டு போய் கோயில் உண்டியில் கூட போட்டுடலாம், தவறு கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக கடன் அடைவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில். இப்போ நான் சொன்ன பொருட்களோடு இந்த முறைப்படி நீங்கள் காகிதத்தில் எழுதி பணத்தை எடுத்து வச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, அதோடு முழு முயற்சி அவசியம். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.